Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய பிறப்பை பற்றியும் நாம் சற்று இப்பொழுது தியானிக்க போகிறோம். இயேசு பிறப்பதற்கு முன் பிதாவுக்குள் இருந்து வார்த்தையாக, ஒளியாக, ஜீவனாக இருந்து குமாரனாக அவர் வெளிப்பட்டார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23 பூமி உண்டாவதற்கு முன்னும் ஆதி முதற் கொண்டும் நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்றும், எபிரேயர் 1:2 பிதா இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்து அவரை கொண்டே உலகங்களை உண்டாக்கினார் என்றும் கூறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மேசியாவாகிய இரட்சகர் வருவார், சாத்தானையும் பாவத்தையும் அழிக்கிறவர் வருவார், உலகத்தை மீட்கிறவர் வருவார் என்று பழைய ஏற்பாடு மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15 சாத்தானின் தலையை நசுக்க வருவார் என்றும், 49ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சமாதான கர்த்தர் வருவார் என்றும், என்னாகமம் 24:17 யாக்கோவில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்றும், ஏசாயா 7:14 கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்றும், மீகா 5:7 இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் பெத்லகேமில் இருந்து வருவார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, அதன்படி இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. பெத்லகேமிற்கு இன்னொரு பெயர் எப்பிராத்தா. எப்பிராத்தா என்றால் சாம்பல் என்று பொருள். சாம்பல் என்றால் எல்லாம் முடிந்து விட்டது என்பதாகும். எல்லாம் முடிந்த இடத்தில் புதிய ஆரம்பமாக இயேசுவை பிதா அங்கு பிறக்கச் செய்தார். இது முந்தின காலகட்டத்தில் சுட்டரிக்கப்பட்ட பட்டணம். நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது போல் ஒருவேளை தோன்றலாம். இயேசுவானவர் அதை மறுபடியும் தொடங்கச் செய்வார். பிரியமானவர்களே, முதல் ஆதாமை பெற்றோரின்றி உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் 2ஆம் ஆதாமை தகப்பனின்றி கன்னியின் வயிற்றில் உருவாக்கினார். கலிலேயாவில் வாழ்ந்து வந்த யோசேப்பையும் மரியாளையும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தை நிறைவேற வேற்று மனிதனாக அகஸ்துராயனால் ஒரு கட்டளையை பிறப்பிக்க செய்தார். அது என்ன கட்டளை என்றால், ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் ஊர்களில் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதாகும். எனவே தாவீதின் வம்சத்தானான யோசேப்புக்கு பெத்லகேமுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, தன்னுடைய வார்த்தை நிறைவேற ரோம சரித்திரத்தில் கூட அதை செய்ய வைத்தார். யோசுவா 21:41 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. பிரியமானவர்களே, எல்லாம் நிறைவேறிற்று என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19 அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டபடி தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அப்படியே நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் ஜீவ அப்பமான இயேசுவை தேவன் பிறக்கச் செய்தார். பிரியமானவர்களே, இயேசுவானவர் ராஜகுலத்தில் இருந்தோ ராஜாவின் அரண்மனையில் இருந்தோ பிறக்காமல் ஏழை தச்சனின் மகனாக யூதனின் ராஜாவாக மாட்டுக்கொட்டையில் அவர் பிறந்தார். இயேசுவை போல் பரிசுத்த ஆவியால் பிறந்தது யாருமே இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக பிறக்கவில்லை. இயேசு யூதருக்கு மட்டும் உரியவர் அல்ல. பிரியமானவர்களே, அகில உலகத்துக்கும் உரியவர். ஏனெனில் அவர் பிறந்தவுடன் மேய்ப்பர்களுக்கு தூதனானவர் லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மேய்ப்பர்களுக்கு ஒரே ஒரு தூதன் இயேசுவானவர் பிறக்கும் நற்செய்தியை அறிவித்தவுடன் பரம சேனைகளின் திரள் முழுவதும் அந்த தூதனுடன் தோன்றி தேவனை துதித்ததை பார்க்கிறோம் அங்கே. பிரியமானவர்களே, அதை கேட்ட மேய்ப்பர்கள் தூதன் சொல்லியபடி பெத்லகேமுக்கு போய்
மரியாளையும் பிள்ளையையும் கண்டு தூதன் தங்களிடம் சொன்னதை பிரசித்தம் பண்ணினார்கள். அதாவது எல்லா ஜனங்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். அதை குறித்து யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மரியாள் அவர்கள் சொன்னதை எல்லாம் தன்னுடைய இருதயத்திலே வைத்து அவள் சிந்தனை பண்ணினாள். மரியாளிடம் இயேசு பாலகனாக பிறந்தார், ஆனால் பிதா நமக்கு இயேசுவை குமாரனாக கொடுத்தார் என்று ஏசாயா 9:6 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மேலும் மேய்ப்பர்களிடம் சொல்லும் போது கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்றுதான் தேவதூதர்களுக்கு கூறியதை லூக்கா 2:11 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். எதற்காக அந்த நாமம் கொடுக்கப்பட்டதென்றால், பிரியமானவர்களே, அதை நாம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:10-11 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. பிரியமானவர்களே, இதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே பேதுரு 4:12 சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வந்தார் என்று யோவான் 1:29 நாம் வாசிக்கிறோம். கெட்டு போனதை ரட்சிக்கவே வந்தாராம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தாராம் இந்த பூமிக்கு. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ஜீவனை அவர் அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதே நம்மால் லூக்கா 9:56 வாசிக்க முடியும். அநேகரை மீட்கவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் மேய்ப்பனாக அவர் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, இயேசு பாவிகளை ரட்சிக்க மனு உருவில் வந்தார் என்று நம்மால் 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, பிதா அவரை உலகமே ரட்சிக்கப்படுவதற்காகவும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய குமாரனாக இயேசுவை நமக்கு அவர் தந்தருளினார். பிரியமானவர்களே, மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை ராத்திரியிலே, அதாவது ராத்திரி வேளையில் காத்து கொண்டிருந்த பொழுது அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து நின்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே போல்தான் கிதியோன் பாருங்க, போரடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தூதன் அங்கு வந்து நின்றதை நாம் நியாயாதிபதிகள் 6:11 பார்க்கிறோம். மனோவாவும் மனைவியும் வயல்வெளியில் இருக்கும் போது தேவதூதன் அவர்களிடத்தில் வந்ததை நம்மால் நியாயாதிபதிகள் 13:9 நம்மால் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, மேய்ப்பர்களோ கிதியோனோ மனோவாவோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாகவோ ஜெபித்ததாகவோ இல்லை. அவர்கள் அனைவருக்கும் எதிர்பாராமல் இது நடந்தது. இதே போலதான் நீங்களும் எதிர்பாராததை உங்கள் வாழ்க்கையில் நடக்கச் செய்வார் என்பதை இந்த நாளிலே நான் சொல்லிக்கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, மேய்ப்பர்களிடம் தூதன் வந்து நின்றபோது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் வெளிப்படுத்தல் 18:1 வானத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தபோது அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று என்றும், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அங்கு வந்ததால் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்ததாக அப்போஸ்தலர் 2:7 வானத்திலிருந்து ஒரு ஒளி பவுலை சுற்றி பிரகாசித்ததை அப்போஸ்தலர் 9:3 நம்மால் காண முடியும். இவைகளில் மேய்ப்பர்களுக்கு உண்மையை உணர்த்தவும் பேதுருவும் சத்துரு பறித்த கச்சையையும் பாதரட்சைகளையும் கொடுத்து அவனை வெளியே கொண்டு வரவும், பவுலுக்கு அவன் சென்று கொண்டிருந்த தவறான வழியிலிருந்து திருத்தவும் வந்ததுதான் அந்த மகிமையும். அந்த மகிமையும் பிரகாசமும் மேய்ப்பர்களுக்கு தாவீதின் ஊர் என்று ஊரை மட்டும் தெரிவிக்கப்பட்டதே ஒழிய விலாசமோ தாய் தகப்பன் பெயரோ கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு அடையாளம் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தப்பட்டிருக்கும் என்பதுதான். பிரியமானவர்களே, தூதன் இதில் அடையாளத்தை கொடுத்து இயேசு இருக்கும் இடத்தை மட்டுமே அவன் சொன்னான்.
வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை பார்த்து ஞானிகள் வழிநடத்தப்பட்டனர். அந்த நட்சத்திரம் தூதனை போல பேச்சினால் காட்டிக் கொடுக்காமல் தன்னுடைய தோற்றத்தினால் காட்டிக் கொடுத்தது. ஞானிகள் அரண்மனையை பார்த்தவுடன் அங்குதான் பிறந்திருப்பார் என்று சென்றாலும் நட்சத்திரம் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. அவர்கள் வெளியே வரும் வரை அது காத்து கொண்டிருந்தது. காரணம், அது இயேசு பிறந்த இடத்தை காட்ட வந்த நட்சத்திரம். பிரியமானவர்களே, அதற்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். இதை முன்னமே பீலையாம் தீர்க்கதரிசி என்னாகமம் 24:17 அவர் சொல்லியுள்ளார். பிரியமானவர்களே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் இயேசு என்ற ஒளி என்று யோவானிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு தன்னுடைய பிள்ளைகளை இருளில் இருக்க விடாதபடி உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நமக்காக அவர் வாழ்ந்தார், நமக்காகவே அவர் மரித்தார், நமக்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்காகவே அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார், நமக்காகவே அவர் திரும்பவும் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அவர் பிறந்ததால் பாவத்தின் வேர் பிடுங்கப்பட்டது. காணக்கூடாத தேவாதி தேவனே நாம் கண்டுகொள்ளும்படி கிருபையின் வழியை திறந்து கொடுத்திருப்பதால் அவர் நம்மேல் வைத்த அன்பை நாம் பார்க்க முடிகிறது. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் முதற் பேரான குமாரனாக இயேசு பிறந்திருந்தாலும் தேவனின் ஒரே பேரான குமாரனாகவே அவர் வெளிப்பட்டார். இயேசு தேவனிடமிருந்து வந்தபடியால் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் ராஜகுல வழியே வந்ததால் தாவீதின் குமாரன் என்றும், மனுஷ உருவெடுத்து வந்தபடியால் மனுஷகுமாரன் என்றும் அவர் அழைக்கப்பட்டார். இயேசுவானவர் இரக்கம், தாழ்மை, அன்பு, வல்லமை, அபிஷேகம் நிறைந்தவராய் அவர் காட்சியளிக்கிறார் நமக்கு. பிரியமானவர்களே, அவர் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் வாழ்ந்து வந்தார். பிரியமானவர்களே, இயேசுவானவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தது அவர் செய்த முதல் தியாகம். பூமிக்கு வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தது அது இரண்டாவது தியாகம். இயேசுவின் பிறப்பு, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், திரும்ப வருதல் என்ற இந்த நான்கும் அவருடைய வாழ்க்கையின் சிறப்பம்சங்களாகவே அது அமைகிறது. அவரது பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரது மரணம் அனைவருக்கும் தேவ அன்பை புரிய வைக்கிறது. அவரது உயிர்த்தெழுதல் அனைவருக்கும் வெற்றியே அளிக்கிறது. இயேசு பரலோகத்தில் இருந்து வந்தவரானாலும் பூலோகத்துக்குரிய வாழ்க்கை வாழ நம்மை மாற்றிக்கொண்டார். பிரியமானவர்களே, பரலோகத்தின் மேன்மையை துறந்து வந்தாலும் பரலோக வாழ்க்கையை நினைத்து அவர் கவலைப்படவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு போதிப்பது போலவும், ஒரு தலைவன் தன் சீஷர்களுக்கு போதிப்பது போலவும், ஒரு ஆசான் தன் மாணவர்களுக்கு கற்பிப்பது போலவும் ஆண்டவர் தம் மக்களுக்கும் சீஷர்களுக்கும் கற்பித்தார். இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தபடியால் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு பரலோகத்தை குறித்தும் அதில் இருக்கும் பிதாவானவரை குறித்தும் பேசினார். அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன் ஆதலால், பிதாவின் மடியில் இருந்தவராதலால், பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தவராததால், பிதாவை குறித்து நன்கு அறிந்தவராததால், பிரியமானவர்களே, அவரை குறித்து அதிகமாக ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார். யாரும் தன்னை அல்லாமல் பிதாவை நெருங்க முடியாது என்பதை அவர் நமக்கு உணர்த்தினார். இந்த இயேசுவின் பிறந்த நாளை உலகமே கொண்டாடுகிறது. பிரியமானவர்களே, அதற்கு காரணம், பெற்ற தாய் மறந்தாலும் நான் உங்களை மறவேன் என்கிறவர் நம்மை மறவாமல் இருப்பதாலும், உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு கூட இருப்பேன் என்று நமக்குள் இப்பொழுதும் இருப்பதாலும், நம்மை அவர் ஆசாரிய சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், அவரின் சொந்த பிள்ளையாய் மாற்றி அவருடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி ரட்சிப்பை அளித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சகல அதிகாரம் கொடுத்த ஜீவனுள்ள தேவன் இயேசுவாக இருப்பதாலும் தான். பிரியமானவர்களே, இயேசுவானவர் குருடரின் கண்களை அவர் திறந்தார். அவன் உலகத்தை பார்த்து வாழ்வதற்கு குஷ்டரோகியை அவர் குணமாக்கினார். அவன் கௌரவத்தோடு உலகத்தோடு ஒட்டி வாழ பிசாசு பிடித்தவனுக்கு விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவன் மனிதனாக வாழ 38 வருட வியாதியஸ்தனை அவர் குணமாக்கினார். அவன் நிம்மதியாய் வாழ மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தார். காரணம், அவர் ஒருவரே ஜீவனை கொடுக்கிறவர் என்று நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளுவதற்காக. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் முன்பு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மாம்ச இச்சையின்படி நாம் நடந்து நமது மாம்சம் மனதும் விரும்பினவைகளை நாம் செய்தோம். ஆனால் இயேசுவோ
இவைகளால் மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அவருடைய கிருபையினால் ரட்சித்து நம்மை அவரோடு கூட இருக்க செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு காரணம் நாம் நம்முடைய வழிகளை விட்டு திரும்புவதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று எசேக்கியேல் 10:23 நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் கிருபையோடும் வெற்றியோடும் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் மகிமையோடும் வாழ எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற அந்த மெய்யான ஒளியை நோக்கி நாம் நடக்க வேண்டியது அவசியம். 1 பேதுரு 2:9 பேதுரு மிக அருமையாக எழுதுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பேதுரு அங்கே எழுதுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் கடைசி கட்டளைப்படி இயேசுவை அறியாத மக்களுக்கு சுவிசேஷ செய்தியை சொல்லுவது மட்டுமல்லாமல் அவர்களை இயேசுவண்டை வழிநடத்துவதும் நமது கடமையாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா பணிகளிலும் மேலான பணி சுவிசேஷ பணி. அது நித்தியத்தோடு தொடர்புடைய பணி, பரலோக அரசின் பணி. அது பிரியமானவர்களே, அது ஆத்துமாக்களை பிசாசின் கையிலிருந்து மீட்கும்படி, தேவன் நம்மை அவரது புண்ணியங்களை அறிவிக்கும்படி, சந்ததியாக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜனமாக சொந்த ஜனமாக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டு அவருக்கென்றே நம்மை அவர் நியமித்தார். அந்த பணியை நாம் அனைவரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் முழு மூச்சோடு செய்ய நாம் முயற்சி செய்வோம். இயேசுவை அறியாத புற இனத்தாருக்கு இயேசு யார் என்று நாம் அறிய செய்ய வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்பொழுது பரலோகத்தின் பிதாவிற்கு முன்பாக இயேசு நம்மை அறிக்கை பண்ணுவார். கிறிஸ்துவானவர் நம் உள்ளத்தில் வந்து தங்க, அவரது மகிமையின் வெளிச்சம் நம்மில் பிரகாசிக்க நம்முடைய முழு உள்ளத்தோடு நாம் அவரை தேடுவோம். கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.